ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? ஸ்கூல் இன்னுமே ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ பிள்ளைங்களுக்கு காலையிலே பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹஸ்பண்ட்காக பார்த்திங்கன்னா மார்னிங்கே குக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் பீஃபில் சுக்கா பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பீஃப் வேக வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான எல்லாமே தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் சாம்பார் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2-3 வேலைக்கு வச்சு ஓட்டிடுவோம் இல்லையா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பாரை இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இட்லி தான் பண்ணியிருந்தேன். சுக்காவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ டைம் இருந்தனால சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சாம்பாருக்கு பருப்பு புளி எல்லாம் ஊற்றிட்டு இட்லியுமே பார்த்திங்கன்னா அவிச்சு எடுத்தாச்சு. மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் அதை முடிச்சுட்டு கையோட சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து சுக்காவுக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டேன். வேறு வழி இல்லாமல் கொஞ்சமாக உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நம்ம லேடிஸ்க்கு சமைக்க தெரியுதோ இல்லையோ நல்லா சமாளிக்க தெரியணும். ஸோ ஓரளவுக்கு சமாளித்து ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு.